ராமா, கவலைப்படாதே. சீதை எங்கு மூடி வைக்கப்பட்டிருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம். வெகு காலம் ஆகாது. சீக்கிரமே இது நடக்கும். அன்று ஒரு நாள் ஆகாய மார்க்கமாக ஒரு பெண் ராமா லட்சுமணா என்று கதறிக்கொண்டு போனதை நாங்கள் பார்த்தோம். அப்பெண் தன் உடையிலிருந்து ஒரு துண்டு கிழித்து தன் நகைகளை அதில் வைத்து கீழே எறிந்தாள். அதனை பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறோம். அவை சீதையினுடைய நகைகளா என்று பார்த்து சொல்வாயாக. அது சீதையுடைய நகைகளா என்று பார்த்து சொல்வாயாக. எங்கே கொண்டு வா, பார்க்கலாம் என்று பரபரத்தான் ராமன். குகையில் வைத்திருந்த மூட்டை ஒன்றை வானரங்கள் கொண்டு வந்தனர். அந்த துணியை பார்த்ததும் ராமன் அழ ஆரம்பித்தான். லட்சுமணா, என்னால் முடியவில்லை, நீ பார், இவை சீதையினுடைய நகைகளா என்று என்றான். ராமன் சோகம் தாங்காமல், அண்ணா, வேறு நகைகளை பற்றி என்னிடம் கேட்காதே. காலில் போடும் நுபுரங்கள் அண்ணியுடையதனே. காலில் போடும் மெட்டிகள் அண்ணியுடையது. நான் எப்பொழுதும் அண்ணியின் கால்களை தானே பார்த்துள்ளேன். என்று அழுதான் லட்சுமணன். அப்பா, எவ்வளவு உத்தமர்! இப்படிப்பட்ட லட்சுமணனையா சீதை சந்தேகப்பட்டால்? நமக்கே சங்கடமாக இருக்கிறதே. நகைகளை கண்களில் ஒற்றி கொண்டான் ராமன். லட்சுமணா, சீதையை தூக்கி சென்ற அரக்கனுக்கு யமனின் வாசல் திறந்திருக்க விட்டது. அவனையும் அவனது குலத்தையும் அழிப்பேன் என்று குதித்தான் ராமன். இப்பொழுது சுக்கிரவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ராமன் மனைவியை இழந்து துடிக்கிறான். இப்பொழுது போய் நம் காரியத்தை செய் என்று எப்படி சொல்வது? வாலி இருக்கும் பொழுது தன் செல்வாக்கு எந்த அளவுக்கு செல்லும்? எந்த காரியம் முதலில் செய்ய வேண்டியது? இரண்டாவது எது? சீதையை தேடி கண்டுபிடித்து விட்டு நம் பிரச்சனையை பார்ப்பானா? இல்லை, நம் காரியத்தை செய்துவிட்டு சீதையை தேடுவானா? ராமா, கவலையை விடுவாயாக. சீதையை அரக்கன் எங்கு ஒளித்து வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம். புருஷனுக்கு வீரமே அழகு. நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அரக்கர் குலத்தையே ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம். மனச்சோர்வு வேண்டாம். என்னை பார், நானும் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு மனைவியையும் இழந்து துக்கப்பட்டும் தைரியமாக இந்நிலை மாறும் என்று இருந்து வருகிறேன். ஒரு வானரவன் ஆன நானே இவ்வளவு தைரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும்? உன்னை போன்ற வீரர்கள் என்றும் மனதை விடக்கூடாது. மனதை விட்டால் கடலில் மாட்டிக்கொண்ட படகு போல அழிவாய். சோகத்தில் மாட்டிக்கொண்டால் ஒரு காரியமும் உலகில் செய்ய முடியாது. துக்கம் மனிதனை பள்ளத்தில் கொண்டு போய்